விஜயனுடைய பேச்சினுடைய தாக்கம் என்ன? நம்முடைய புதுவை மாநில அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். புதுவையில் இன்னும் பல விஷயங்கள் நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு குற்றச்சாட்டுக்களை முதல்ல முன்வைக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் புதுவை மாநிலத்தினுடைய நிர்வாகம் எப்படி செயல்படுது அப்படின்றது தெரியாம பேசியிருக்காரு. அவருக்கு சொல்லிக் கொடுத்தவங்க சரியா சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை, அதில் பல விஷயங்கள் நிறைவேற்றப்படாததற்கு காரணம் பாஜக அப்படின்ற மாதிரி அந்த குற்றச்சாட்டு இருக்கிறது. அதை தனியாக பிரித்து பேசுறாரு. ஒரு தவறான கருத்துக்களை மக்களிடத்துல சொல்லியிருக்காரு. அவர் தமிழ்நாட்டில் அவரால் பேச முடியல, பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால புதுவை மாநிலத்துல ஏதாவது பேசணும் அப்படின்னு தான் பேசினார். நீங்க பேசுற நேரம் கூட பாத்தீங்கன்னா ஒரு 12 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. அந்த நேரத்தை கூட பாத்தீங்கன்னா 12 நிமிஷத்துக்குள்ள அவர் பேசி முடிச்சுட்டு போயிருக்காரு. அப்போ அவருக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ எதையாவது பேசணும், எதையாவது குறை சொல்லணும் அப்படின்றதுக்காக எதையாவது ஒரு சில குறைகளை சொல்லிட்டு போயிருக்காரு தவிர அதுல எனக்கு தெரிஞ்சு 90% அவர் சொன்ன எந்த ஒரு குற்றச்சாட்டுலையும் எந்த ஒரு குறையிலையும் உண்மை இல்லை. இதில் இந்த ரேஷன் கடைகளில் பிரச்சனை இருக்குது அப்படின்றதோ, பார்க்கிங் இல்லை, கழிவறை இல்லை, ரயில்வே திட்டம் இல்லை அப்படின்றது, அந்த குற்றச்சாட்டுகள் எதுவுமே இல்லையா? இல்ல, அதாவது ரேஷன் கடையில பொறுத்த வரைக்கும் இது எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி ரேஷன் கடையில அரிசி போடாம இருந்துச்சு. அந்த அரிசி மக்களுக்கு பணமா போடு, அரிசிக்கு பதிலா பணமா அரசாங்கம் போட்டுட்டு இருந்தது. டிபிடி மெத்தட்ல போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா எம்பி எலெக்ஷன் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மக்கள் நிறைய நேரத்துல இந்த அரசுக்கு கோரிக்கை வச்சாங்க, எங்களுக்கு பணமா வேணா அரிசியா வேணும்னு கோரிக்கை வச்சாங்க. இது அரிசியா போடணும்னு மக்கள் கோரிக்கை வச்சதால மத்திய அரசுடைய ஒப்புதலோடு நேரடி பண பரிமாற்றம் என்ற திட்டத்திலிருந்து இது விலக்களிக்கணும்னு சொல்லி மத்திய அரசுடைய உள்துறை அமைச்சகத்துடைய ஒப்புதலோடு இன்றைக்கு அந்த இலவச அரிசி திட்டம் ஒவ்வொரு மாதமும் இன்றைக்கு நம்முடைய மக்களுக்கு போடப்பட்டு வருகின்றது. இதெல்லாம் தெரியாம அவர் பேசியிருக்காரு. அவரு அதே நேரத்தில் புதுவை மாநில முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கிறார். அங்கே அரசு பாரபட்சம் காட்டாமல் நடக்குது அப்படின்னு. இதில் ஒரு சாஃப்ட் கார்னர் வெளிப்படுறதா பார்க்கலையா? இல்ல, அதாவது தமிழ்நாட்டில் அவரு கூட்டம் நடத்துறதுக்கே விடல, அனுமதி கொடுக்கல. எதையாவது காரணங்களை சொல்லி அவருக்கு அதை நிராகரிக்கிறாங்க. குறிப்பா கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவர் எங்கேயுமே அந்த கூட்டமும் நடத்த முடியல. காஞ்சிபுரத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு இண்டோர் ஸ்டேடியத்துல ஒரு 2000 பேர் மட்டுமே அனுமதிச்சு ஒரு கூட்டம் நடத்தினாரு. ஆனா இங்க புதுவை மாநிலத்துல அவர் கூட்டம் நடத்துறதுக்கு எல்லா அனுமதியும் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றதுக்காக அவர் ஒரு நன்றி அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இப்போ இதில் இந்த கூட்டணி கணக்கெல்லாம் சொல்றாங்களே, ஏன்னா திரு ஆனந்த் என்ஆர் காங்கிரஸ் இருந்தாரு, அப்போ அந்த வாய்ப்பெல்லாம் இருக்கு, அந்த கணக்கெல்லாம் சொல்றாங்களே அரசியல் விமர்சகர்கள், அதை இல்லைன்னு மறுப்பீங்களா? சார், அதாவது இப்போ தேர்தல்னு வரும்பொழுது நிறைய கூட்டணிகள் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க, இப்போ பேசுறாங்க. எந்த நேரத்துல எந்த கூட்டணி யாரோட யார் போவாங்க, எந்த கட்சி போவோம் அப்படின்லாம் அந்த தேர்தல் நேரத்துல தான் தெரிய வரும். இன்னைக்கு எது வேணா பேசலாம், அனுமானமா எது வேணா பேசலாம். ஆனா தேர்தல் நேரத்துல தான் அதனுடைய இது தெரிய வரும் நமக்கு. இப்போ புதுவையிலும் நம்ம தான் புதுவைக்காக நான் குரல் கொடுப்பேன் அப்படின்றாரு. இப்போ இந்த கூட்டத்துக்கு அப்புறமா தாவேகாவுக்கு ஒரு பெரிய எழுச்சி உண்டாயிருப்பதா பார்க்கலையா புதுவையில? அதாவது பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் புதுவை மாநில மக்கள் நன்கு அறிந்தவர்கள், அரசியல் நன்கு தெரிந்தவர்கள். அவர்கள் இந்த மாநிலத்திற்கு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா அவருடைய திட்டங்கள் அவங்களுக்கு குறைவில்லாமல் எல்லா திட்டங்களும் நடைபெறும் அப்படின்றது புதுவை மாநில மக்களுக்கு நன்றாக தெரியும். அதனால இன்னைக்கு யார் வேணா எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் நாங்க தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்றது வழக்கம். அந்த அடிப்படையில அவர் விஜயும் சொல்லிட்டு போயிருக்காரு, நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி புதுவை மாநிலத்தில் ஆட்சி அமைக்கும். திரு நமச்சிவாயம், இப்போ பாஜகவை விமர்சிப்பதும் அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய திரு ரங்கசாமி அவர்களை பாராட்டுவதும் அப்படின்ற அந்த ரெண்டை எப்படி பிரிச்சு பாக்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து என்ஆர் காங்கிரஸ் அவர் கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கு ஒரு சிறு முயற்சி எடுத்திருப்பாரோ, அப்படி பாராட்டுவதன் மூலமாக ஒரு சாஃப்ட் கார்னர் என்ஆர் காங்கிரஸ் மேல நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.